ஹரே கிருஷ்ண மாதாஜி. முடியல. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் व्यासं ततो जयमुदीरये. नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः. ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्री गुरवे नमः. श्रीचैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथा माह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्ण पादान् सहगण ललिता श्री विशाखान्वितांश्च. हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते. तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने. नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. मुखं करोति वाचालं पंगुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं. हरि ओं तत्सत्. काञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवे तुष्करेति परेदं च श्रीचैतन्यं नमामि तम्. हरे कृष्णा. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 22வது அத்தியாயம். கர்தம முனிவருக்கும் தேவஹூதிக்கும் திருமணம். போன அத்தியாயத்துல கர்தம முனிவருக்கும் ஸ்வயம்புவ மனுவுக்கும் உரையாடல் நடந்தது நம்ம பார்த்தோம். இறுதியில கர்தம முனிவர், நீங்க வந்த நோக்கம் எதுவா இருந்தாலும் நான் அதை நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எப்படி ஒரு பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் இடையே உறவு முறை எப்படி இருந்தது, இது மூலமா சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய நன்மை அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த அத்தியாயத்துல கர்தமருக்கும் தேவஹூதிக்கும் திருமணம் நடக்க போகுது. அதை நம்ம பார்க்க போறோம். பதம் 1. மைத்ரேய உவாச்ச ஏவமா விஷ்குதா சேஷ குண கர்மோதயோ முனிம் சவ்ரீர இவதம் சம்ராட் உபாரத உவாச்சஹ. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் திவ்யதாச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ மைத்ரேயர் கூறினார், அரசரின் பலவித குணங்களின் செயல்களின் சிறப்பை வர்ணித்த பிறகு முனிவர் அமைதியானார். மன்னர் தன் அடக்கத்துடன் பின்வருமாறு அவரை அழைத்தார். சோ இதுவரைக்கும் கர்தம முனிவர் ஸ்வயம்புவ மனுவுடைய புகழை எடுத்து சொன்னார். எப்படி பகவான் மாதிரியே அவர் செயல்படுறார் அப்படிங்கறதெல்லாம் எடுத்து சொன்னார். அதை நம்ம பார்த்தோம். மனுருவாச்ச பிரம்மா சுஜஸ்வ முகதோ யுஷ்மானாத் மரீப்சயா சந்தோமயஸ்த கோவித்யா யோ கயுக்தானலம் பட்டான். மனு பதிலுரைத்தார், வேதத்தின் உருவமாகிய பகவான் பிரம்மா வேத அறிவில் தன்னை விரிவுபடுத்திக் கொள்ள தவம், அறிவு கடந்த ஆற்றல், புலன்நுகர்ச்சியில் வெறுப்பு இவை நிறைந்த பிராமணர்களாகிய உங்களை தன் முகத்திலிருந்து படைத்தார். முகத்தோ யுஷ்மானாத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா?
பகவானுடைய முகத்துல, அதாவது பிரம்மாவுடைய முகத்திலேருந்து இந்த பிராமணர்கள், இந்த முனிவர்களை பிரம்மா படைக்கிறார் அப்படிங்கிறத சொல்றார். அப்போ நீங்க எவ்வளவு உயர்ந்தவங்க அப்படிங்கிறத சொல்றார். விமலா தேவி மதத்தை படிக்கிறீங்களா பொருளுரை? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். வேதங்களின் நோக்கம் என்னவென்றால் பரம சத்தியத்தின் மனவாசகம் கடந்த மெய்யறிவை பரப்புவதாகும். பிராமணர்கள் பகவானின் வாயிலிருந்து படைக்கப்பட்டார்கள். அதனால் பகவானின் புகழை பரப்பும் பொருட்டு வேதங்களின் அறிவை பரப்ப இருக்கிறார்கள். பகவத்கீதையிலும் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், எல்லா வேதங்களும் பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ளவே உள்ளன. இங்கு இது சிறப்பாக குறிப்பிடப்படுகிறது. யோக யுக்தான் அலம் படான். பிராமணர்கள் அறிவு கடந்த ஆற்றலும் புலன் நுகர்ச்சியில் வெறுப்பும் முழுமையாக பெற்றவர்கள். உண்மையில் ஒவ்வொருவரது வாழ்விலும் 2 விதமான பணிகள் உள்ளன. இந்த ஜட உலகில் புலனுகர்ச்சி ஒன்று. பகவானை அவர் புகழ் பாடுதலால் திருப்தி செய்யும் புனித செயல் மற்றொன்று. புலனுகர்ச்சியில் ஈடுபட்டுள்ளவர்கள் அசுரர்கள் எனவும் பகவானின் புகழை பரப்புபவர்கள் தேவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. பிராமணர்கள் உலக படைப்பாளர்களின் முகத்திலிருந்து படைக்கப்பட்டனர் என்று இங்கு சிறப்பாக குறிப்பிடப்படுகிறது. அதுபோல் சத்திரியர்கள் அவர் கையிலிருந்தும், வைசியர்கள் அவர் இடுப்பிலிருந்தும், சூத்திரர்கள் அவர் கால்களிலிருந்தும் படைக்கப்பட்டனர். பிராமணர்கள் தவம், படிப்பு, அறிவு ஆகிய இவற்றிற்காகவே சிறப்பாக உள்ளார்கள். மேலும் அவர்கள் எல்லா விதமான புல நிகழ்ச்சியினை விரும்பாத இயல்புடையவர்கள். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ கிரகஸ்த வாழ்க்கையும் பகவானுடைய சேவையா வாழ முடியும். புலன் நுகர்ச்சி இல்லாம பகவத் சேவையா கிரகஸ்த வாழ்க்கையும் வாழ முடியும். சோ அந்த மாதிரிதான் அந்த நாள்ல பிரஜைகளை உற்பத்தி செய்தாங்க. தத்ராணாய ஸ்ருஜ்மாந்தோஹ சகஸ்ராத் சகஸ்ரபாத் கிருதயம் தஸ்யஹி பிரம்ம க்ஷத்ரமங்கம் பிரசக்ஷதே. பிராமணர்களின் பாதுகாப்பிற்காக 1000 பாதங்களை உடைய பரமன் அவருடைய 1000 கரங்களில் இருந்து சத்திரியர்களாகிய எங்களை படைத்தார். எனவே பிராமணர்கள் அவருடைய மனமாகவும் சத்திரியர்கள் அவருடைய கரங்களாகவும் சொல்லப்படுகின்றனர். சோ இதுவரைக்கும் கர்தம முனிவர் ஸ்வயம்பு மனுவை புகழ்ந்தார். ஸ்வயம்பு மனு நீங்க மட்டும் என்ன குறைஞ்சவங்களா அப்படின்னு சொல்லி இவங்களுடைய புகழ இப்ப அவர் சொல்றார். சோ இந்த பிராமணர்களாகிய நீங்கள் எப்பேற்பட்டவர்கள், பகவானுடைய முகத்திலிருந்து தோன்றியவர்கள், பகவானுடைய புகழ பரப்பத்துக்காகவே இருக்கீங்க. உங்களை பாதுகாக்கிறதுக்காக பகவான் சத்திரியர்களாகிய எங்களை படைச்சிருக்கார் அப்படின்னு சொல்றார். எம் சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? கிளாஸ்மா எம் சாந்தி மாதாஜி படிக்கிறீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சில பிரபாதருக்கு ஜெய். பொருளுரை. சத்திரியர்கள் பிராமணர்களை சிறப்பாக பாதுகாப்பதற்கென்றே உள்ளனர். ஏனென்றால் பிராமணர்கள் பாதுகாக்கப்பட்டால். மாதாஜி கொஞ்சம் சவுண்டா படிக்க முடியுமா? கேட்கல. படிக்கிறேன் மாதாஜி. பட்டால் நாகரிகத்தின் தலைமையே பாதுகாக்கப்படுகிறது என்று பொருள். பிராமணர்கள் சமூகத்தின் தலைமையை நம்பப்படுகிறார்கள். உடலில் தலை பித்து பிடிக்காமல் தெளிவாக இருந்தால் அனைத்தும் சரியான நிலையில் இருக்கும். பகவான் இவ்வாறு வர்ணிக்கப்படுகிறார். நமோ பிரம்மன் தேவாய போ பிரம்மண ஹிதாய ஷ. இந்த பிரார்த்தனையின் பொருள் என்னவென்றால் பகவான் சிறப்பாக பிராமணர்களையும் பசுக்களையும் காக்கிறார். பின்னர் அவர் சமுதாயத்தின் ஜகத்தியாய எல்லா அங்கத்தினர்களைம் பாதுகாக்கிறார். இப்பேரண்டத்தில் முக்கியமான பணி பசுக்களையும் பிராமணர்களையும் பாதுகாப்பதே என்பது பகவானுடைய விருப்பம். இவ்வாறு பிராமண பண்பாடும் பசு பாதுகாப்பும் மனித நாகரிகத்தின் அடிப்படை தத்துவங்கள் ஆகும். பகவானின் விருப்பப்படி சத்திரியர்கள் பிராமணர்களை காப்பதற்கென்றே உள்ளார்கள். கோ பிராமண ஹி தாய ஷ. உடலுக்குள்ளே இதயம் மிகவும் முக்கியமான பகுதியாக இருப்பது போல பிராமணர்களும் மனித சமுதாயத்தின் முக்கியமான பகுதியாவார்கள். சத்திரியர்கள் முழு உடலை போன்றவர்கள். இதயத்தை விட முழு உடம்பு பெரிதாக இருந்தாலும் இதயமே அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி ஹரே கிருஷ்ண மாதாஜி. நீங்க படிச்சது கேட்கவே இல்லை, ரொம்ப லோ வாய்ஸ்ல கேக்குது. போன் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாய ஜெகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக அப்படின்னு சொல்லி நம்ம பகவானை நமஸ்காரம் பண்ணலாம். என்ன அர்த்தம்? பகவான் பிராமணர்களாலும் பசுக்களாலும் வழிபடப்படக்கூடியவர், பிராமணர்களையும் பசுக்களையும் பாதுகாக்கக்கூடியவர். அவங்கள மட்டும் இல்ல, மொத்த உலகத்தையும் அவர் தான் பாதுகாக்கக்கூடியவர். சோ இங்க பிராமணர்கள் ஒரு சமுதாயத்தின் இதயம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க.
அப்போ அந்த இதயம் நல்ல முறையில இயங்கினாதான் என்ன ஆகும், இந்த மொத்த உடலும் நல்லா செழிப்பா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா பிராமணர்கள் இதயம்னு சொல்லப்படுறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பிராமணர்கள் தலை போல, இந்த சமுதாயத்துக்கு தலை போல அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஒருத்தருக்கு மூளை நல்லா வேலை செஞ்சது அப்படின்னாக்க அவர் மொத்த உடலை என்ன பண்ண முடியும், சரியான முறையில அவரால் செயல் பண்ண முடியும். ஆனா மூளை சரியில்லை அப்படின்னா உடம்புல இருக்கிற மற்ற பாகங்கள் எல்லாம் நல்ல உறுதியா, அங்க அவயங்கள் எல்லாம் நல்ல திறமையா இருந்தாலும் மூளை சரியா வேலை செய்யல அப்படின்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால பிராமணர்களால இந்த சமுதாயம் வழி நடத்தப்படணும். அதோஹ்யன்யோத்யமாத்மானம் பிரம்மசத்ரம் ச ரக்ஷதக ரக்ஷதி ஸ்வமாயயோ தேவக ச யக சதசதாத்மக. அதனாலே பிராமணர்களுக்கும் சத்திரியர்களும் தங்களையும் பாதுகாத்து ஒருவரை ஒருவரும் பாதுகாத்துக் கொள்கிறார்கள். காரணம் மற்றும் விளைவு இரண்டுமாக இருப்பினும் மாற்ற முடியாதவராக இருக்கும் பகவானே ஒருவருக்கொருவர் உதவுவதன் மூலம் அவர்களை பாதுகாக்கிறார். நாம பாதுகாத்துக்கிறோம்னு சொன்னாலும் கடைசியில பகவான் தான் பாதுகாக்கிறார் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஹேமலதா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை. வர்ணம், ஆசிரமம் ஆகிய இந்த முழு சமுதாய அமைப்பு ஒரு ஒற்றுமையான அமைப்பாகும். இது ஆன்மீக உணர்வின் உயர்ந்த நிலைக்கு அனைவரையும் உயர்த்தக்கூடியது. பிராமணர்கள் சத்திரியர்களால் பாதுகாக்கப்பட உள்ளவர்கள். சத்திரியர்களும் பிராமணர்களால் அறிவொளி பெற எண்ணுபவர்கள். பிராமணர்களும் சத்திரியர்களும் சிறந்த ஒற்றுமையுடன் செயல்படும் பொழுது மற்ற கீழ்பிரிவினராகிய வைசியர்கள் அல்லது வணிக மக்கள், சூத்திரர்கள் அல்லது தொழிலாளி பிரிவினர் தாமாகவே செழிப்படைகிறார்கள். அதனால் வேத சமுதாயத்தின் முழு விரிவும் அமைப்பும் பிராமணர்கள் சத்திரியர்களின் முக்கியத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது. பகவானே உண்மையான காப்பாளர். ஆனால் அவர் பாதுகாப்பு பணியின் தொடர்பின்றி இருப்பார். சத்திரியர்களை காக்க பிராமணர்களையும், பிராமணர்களை காக்க சத்திரியர்களையும் படைக்கிறார். அவர் எல்லா செயல்களிலிருந்து விலகி இருக்கிறார். அதனால் அவர் நிர்வீகாரா, செயல்பாடு இல்லாதவர் எனப்படுகிறார். அவர் செய்ய ஏதும் இல்லை. அவர் மிகவும் சிறந்தவர். அவர் தனியாக செயல்புரிவதில்லை. ஆனால் அவர் ஆற்றல்கள் தாமாகவே செயல்படுகின்றன. பிராமணர்களும் சத்திரியர்களும் மற்றும் நாம் பார்க்கும் அனைத்தும் வேறுபட்ட ஆற்றல்கள் ஒன்றின் மீது ஒன்று செயல்படுவன ஆகும். தனிப்பட்ட ஆத்மாக்கள் எல்லாம் வேறுபட்டவையாக இருப்பினும் மேம்பட்ட ஆத்மா அல்லது சிறந்த ஆத்மா பரமபுருஷ பகவான் ஆவார். தனிப்பட்ட முறையில் ஒரு ஆத்மா குறிப்பிட்ட சில இயல்புகளில் பிற ஆத்மாக்களிலிருந்து வேறுபடலாம். பிராமணர், சத்திரியர் அல்லது வைசியர் போன்ற வேறுபட்ட செயல்பாடுகளில் ஈடுபடலாம். ஆனால் வேறுபட்ட தனித்த ஆத்மாக்கள் இடையில் முழுமையான ஒற்றுமை இருக்கும் பொழுது மேம்பட்ட ஆத்மா பரமாத்மாவாக பரமபுருஷ பகவான் ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்மாவிலும் ஒன்றி இருப்பவர். மகிழ்ந்து எல்லா பாதுகாப்பும் அவர்களுக்கு அளிக்கிறார். முன்பு குறிப்பிட்டது போல் பிராமணர்கள் பகவானின் வாயில் இருந்தும் சத்திரியர்கள் பகவானின் மார்பு அல்லது கரங்களில் இருந்து உருவாக்கப்பட்டவர்கள். வேறுபட்ட சாதிகள் அல்லது சமூக பிரிவுகள் வேறுபட்ட செயல்பாடுகளில், வேறுபட்ட குடியிருப்புகளில் வெளிப்படையாக இருந்தாலும் முழு ஒற்றுமைகளில் செயல்பட்டால் பின்னர் பகவான் மகிழ்கிறார். இதுவே 4 வர்ணங்கள், 4 ஆசிரம அமைப்பின் நோக்கமாகும். வேறுபட்ட ஆசிரமங்கள், வர்ணங்களின் 4 பிரிவுகளும் கிருஷ்ண உணர்வில் முழுமையாக ஒத்துழைத்தால் பின்னர் சந்தேகமின்றி சமுதாயம் பகவானால் நன்கு பாதுகாக்கப்படுகிறது. பகவத்கீதையில் எல்லா வேறுபட்ட உடல்களிலும் உரிமையாளரை பகவான் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த தனிப்பட்ட ஆத்மா அவரது தனிப்பட்ட உடலின் உரிமையினை பெற்றது. ஆனால் பகவான் தெளிவாக கூறுகிறார், என் அருமை பாரதா, நானும் சேத்ரஞ்சன் என்று நீ கட்டாயம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். சேத்ரஞ்சன் என்றால் உடலை அறிந்தவர் அல்லது உரிமையாளர் என்று பொருள். தனிப்பட்ட ஆத்மா தனிப்பட்ட உடலின் உரிமை பெற்றது. ஆனால் மேம்பட்ட ஆத்மா பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் எங்கும் எல்லா உடல்களின் உரிமையாளர் ஆவார். அவர் மனித உடல்களுக்கு மட்டுமல்லாமல் பறவைகள், விலங்குகள், பிற எல்லா வாழும் உயிர் பொருட்கள் அனைத்திற்கும் ஒருமை ஆவார். பூமியாக இந்த கோளில் மட்டும் அல்லாமல் பிற எல்லா கோள்களிலும் கூட அவர் உரிமையாளராக விளங்குகிறார். அவர் மேம்பட்ட உரிமையாளர். அதனால் வேறுபட்ட தனித்த ஆத்மாக்களை காப்பதனாலே அவர் வேறுபட்ட உயிர் பொருளாக பிரிந்து விடுவதில்லை. அவர் அதே ஒருவராக இருக்கிறார். சூரியன் அனைவரது தலைக்கு மேலும் தோன்றும் பொழுதோ அந்த உச்சந்தலையில் சூரியன் நிலை ஒவ்வொரு தனி தலைக்குமாக விரிந்துள்ளது என்று கூற முடியாது. சூரியன் அவனவன் தலைக்கு மேல் மட்டும் உள்ளது என்று ஒவ்வொருவனும் நினைக்கிறான். அதே சமயம் 5000 மைல்களுக்கு அப்பால் உள்ள மற்றொரு மனிதன் சூரியன் தன் தலைக்கு மேல் மட்டும் உள்ளது என்று நினைக்கிறான். அதுபோல மேம்பட்ட ஆத்மாவாகிய பரமபுருஷ பகவான் ஒருவரே. ஆனால் ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்மாவையும் தனிப்பட்ட முறையில் அவர் கண்காணிப்பதாக தோன்றுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இன்னும் கொஞ்சம் இருக்கு மாதாஜி. இருக்கு மாதாஜி. பின்னாடி கொஞ்சம் இருக்கு, அது படிச்சிடு. பின்னாடி இருக்கு மாதாஜி.
சாரி மாதாஜி. இதனை கொண்டு தனிப்பட்ட ஆத்மாவும் இறைவனது ஆத்மாவும் ஒன்று என்று பொருள் கூற முடியாது. அவை ஆன்மாவான தன்மையில் அவை ஒன்றுதான் என்றாலும் தனி மனித ஆன்மாவும் இறைவனது ஆன்மாவும் வேறுபட்டது. சாரி மாதாஜி, கவனிக்கிறேன். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ எப்படி வந்து இந்த வர்ணாசிரம தர்மம் உருவாச்சு அப்படிங்கிறத பிரபுபாத் இந்த பொருளுரையில சொல்றார். சோ பிராமணர்கள் சத்திரியர்கள் ஒருத்தருக்கு எப்படி பாதுகாப்பு கொடுத்துக்கிறாங்க, பிராமணர்கள் எப்படி சத்திரியர்களை பாதுகாக்கிறாங்க? நல்ல மேம்பட்ட அறிவால பாதுகாக்கிறாங்க. வெரி குட். வேத அறிவை அவங்களுக்கு எடுத்து சொல்றது மூலமா அவங்க வந்து சத்திரியர்களை பாதுகாக்கிறாங்க. சத்திரியர்கள் எப்படி பிராமணர்களை பாதுகாக்கிறாங்க? அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. உடல் ரீதியான பாதுகாப்பு, அது மட்டும் இல்லாம பிராமணர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்கதான் கவனிச்சுக்கிறாங்க. சோ நம்ம வந்து ராமாயணத்துல இந்த இதை அற்புதமா பார்க்கலாம். சோ விஸ்வாமித்திரர் வந்து அவர் வந்து ஒரு பிராமணர் தான், அவர் வந்து ஒரு முனிவர் தான், அவருக்கு சக்தி இருக்கு. அவர் ஏற்கனவே சத்திரியரா இருந்து மாறினவர், அது இருக்கட்டும். அப்படி இருந்தா கூட தாடகை வதம் பண்ணக்கூடிய வலிமை அவருக்கு இருக்கு. ஆனா அவர் என்ன பண்ணல, அது அவர் பண்ணல. அவர் யாரை கூட்டிட்டு வர்றாரு? ராமலட்சுமி. ஏன்னா அவர் சத்திரியர். அதனால ஒரு சத்திரியர் வந்து இந்த பிராமணர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறார். சோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்ன பண்றார், ராமலட்சுமணர்களுக்கு வேத ஞானத்தை எல்லாம் அவர் வந்து உபதேசம் பண்றார். அவங்க கூட இருந்த போது எல்லாத்தையும் வந்து உபதேசமும் பண்றாரு. சோ இந்த பரஸ்பரம் ஒருத்தருக்கு பாதுகாப்பு இருக்கிறத நம்ம வந்து கிளியரா வந்து பார்க்க முடியும். சோ அப்போ இந்த கஷேத்திர ஞானம் இது வந்து 13வது அத்தியாயத்துல பகவத்கீதையில சொல்லப்படுது. கஷேத்திரம் அப்படின்னா ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடல் அப்படிங்கிறது ஒரு கஷேத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கஷேத்திரஜ்ஞ அப்படின்னா கஷேத்திரத்தை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். கஷேத்திரஜ்ஞ அப்படின்னா இந்த கஷேத்திரத்தை பற்றி தெரிந்தவர். 2 விதமான கஷேத்திரஜ்ஞ இருக்காங்க அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு கஷேத்திரஜ்ஞ ஆத்மா, இன்னொரு கஷேத்திரஜ்ஞ யாரு? பரமாத்மா. அப்போ இந்த 2 பேருக்குள்ள என்ன வித்தியாசம், இந்த கஷேத்திரஜ்ஞ 2 பேருக்குள்ள என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆத்மாவுக்கு தன்னுடைய உடலை பத்தி மட்டும்தான் தெரியும். ஆனா பரமாத்மாவுக்கு எல்லா கஷேத்திரத்தை பத்தியும் தெரியும். அது வந்து எந்த உடல்ல இருந்தாலும் சரி, ஒரு மரத்தினுடைய உடல்ல இருந்தாலும் சரி, இல்ல பறவையுடைய, மிருகத்தினுடைய, மனித உடல், எந்த மாதிரியான 84 லட்சம் உடல்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவுடைய எண்ணமும் அவருக்கு தெரியும். சோ இதுதான் வந்து வித்தியாசம். அதனால நாம எப்பவுமே என்ன ஆக முடியாது, கடவுளாக முடியாது. இதை வந்து நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ அதனால்தான் வந்து கடைசியில அதை வந்து கொடுக்குறார். இதுக்கு சூரியனுடைய உதாரணத்தை வந்து கொடுக்குறார். ஒவ்வொருத்தரும் நிமிர்ந்து பார்த்தோம் அப்படின்னா சூரியன் நம்ம தலைக்கு மேல இருக்கு அப்படின்னா அவ்வளவு சூரியன் இருக்கா? கிடையாது இல்லையா? ஒரே சூரியன். ஆனா நம்ம நிமிர்ந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு, நம்ம என் தலைக்கு மேல சூரியன் இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கு. சோ பரமாத்மா ஒருத்தர் தான், ஆனா அவர் எல்லோருடைய இதயத்திலையும் இருக்கார். தவ சந்தர்ஷனா தேவ சித்தா மே சர்வ சம்சயாக யதஸ்வயம் பகவான் பிரீத்யா தர்மமாக ரிரஷிஷோஹு. இப்பொழுது உங்களை சந்தித்ததினால் என்னுடைய எல்லா சந்தேகங்களிலிருந்தும் தெளிவு பெற்றேன். ஏனென்றால் தன் மக்களை காப்பாற்ற விரும்பும் அரசனுடைய கடமையை பகவானாகிய தாங்கள் கருணையுடனும் தெளிவுடனும் தெளிவாகவும் விளக்கியுள்ளீர்கள். எப்படி விளக்கினார் கர்தம முனிவர்? ரொம்ப அற்புதமா விளக்கினார் இல்லையா? டைரக்டா உபதேசம் எல்லாம் பண்ணல. நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, நீங்க இப்படி எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னது மூலமாவே அப்ப என்ன அர்த்தம், இப்படி எல்லாம் இருக்கணும்னு அர்த்தம் இல்லையா? இப்படி எல்லாம் நீங்க இருக்கணும், ஒரு அரசர்னா இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத மறைமுகமா அவர் என்ன பண்ணிட்டார், அவருக்கு சொல்லிட்டார். தனபாகியம் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மனு இங்கு சிறந்த முனிவரை பார்ப்பதன் பயன்களை விவரிக்கிறார். பிரபு சைத்தன்ய கூறுகிறார், ஒரு புனிதமான முனிவர்களுடன் தொடர்பு கொள்ள எப்போதும் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு வினாடியாவது புனிதமான தவ முனிவர்களிடம் சரியான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் ஒருவர் எல்லா முழுமையும் அடைகிறார். எவ்வாறேனும் ஒருவர் புனிதத்தன்மையை உடையவரை சந்தித்து அவரது ஆதரவை பெற்றால் பின்னர் மனித வாழ்வில் அவர் மேற்கொண்ட பணி முழுவதுமாக நிறைவேறும். நம்முடைய தனிப்பட்ட அனுபவத்தில் மனுவின் இந்த கூற்று உண்மை என்று கூற நம்மிடம் ஆதாரம் உள்ளது. ஒரு முறை நமக்கு விஷ்ணு பாத ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோசாமி மகாராஜாவை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. முதல் பார்வையிலே பணிவு நிரம்பிய என்னை மேற்கத்திய நாடுகளில் அவருடைய ஆன்மீக செய்தியை
பிரச்சாரம் செய்யும்படி வேண்டினார். இதற்கான எந்த முன்னேற்பாடும் இல்லை. ஆனால் எப்படியோ அவர் அப்பணியை விரும்பினார். அவரின் அருளால் நாங்கள் இப்போது அவர் கட்டளையை நிறைவேற்றுவதில் ஈடுபட்டிருக்கிறோம். அது எமக்கு மெய்யறிவிற்காக பணியை தந்து ஜட உலக செயல்களின் பிணியிலிருந்து காத்து விடுவித்திருக்கிறது. இவ்வாறு ஒருவர் புனிதமானவரை சந்தித்தால், முழுவதும் மெய்யறிவு சார்ந்த கடமைகளில் ஈடுபட்டுள்ளவரை சந்தித்தால், அவரது ஆதரவை பெற்றால், பின்னர் அவர் வாழ்வில் மேற்கொள்ளும் பணி முழுமையடையும். 1000 வாழ்க்கையில் அடைய இயலாத ஒன்று புனிதமானவரை சந்திக்கும் வாய்ப்பினால் ஒரு கணத்தில் அடைய இயலுகிறது. அதனால் ஒருவர் எப்போதும் புனிதமானவர்களுடனே தொடர்பு கொள்ள முயல்வதை விட வேண்டும். ஏனென்றால் முயல்வதை விட வேண்டும் இருக்குது மாதாஜி. முயல வேண்டும் இருக்கணும். சரி. ஏனென்றால் புனிதமானவனின் ஒரு சொல் அது கரெக்ட் தான். சாதாரண மனிதனிடம் தொடர்பு கொள்ள முயல்வதை விட வேண்டும். கரெக்ட் தான். முதல்ல படிச்சதுதான் முயல வேண்டும். ஓகே. சாரி மாதாஜி. ஏனென்றால் புனிதமானவனின் ஒரு சொல்லால் ஒருவர் உலகியல் கட்டிலிருந்து விடப்பட முடியும் என்று வேத இலக்கியத்தில் அனுபவபூர்வமாக கூறப்பட்டுள்ளது. புனிதமான ஒருவர் தன் புனித முன்னேற்றத்தினால் கட்டுப்பட்ட ஆத்மாவுக்கு உடனடியாக விடுதலை தரும் ஆற்றல் உள்ளவர். இங்கு கர்தம முனிவர் தனிப்பட்ட ஆன்மாக்களின் வேறுபட்ட கடமைகளை கருணையுடன் வர்ணித்ததால் மனு தன்னுடைய எல்லா இயக்கங்களிலும் தீர்ந்தன என்று ஒப்புக்கொள்கிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதர் இதை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை பத்தி சொல்றார். ஒரு நாள் சந்திப்பு, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூராரோட ஒரு நாள் சந்திப்பு. அவருடைய நண்பர், பிரபுபாதருடைய நண்பர் அவரை ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறார். பிரபுபாதர் சொல்றாரு, இல்ல எங்க வீட்டுக்கு ஏற்கனவே நிறைய சன்னியாசிகள் சாதுக்கள்லாம் வந்திருக்காங்க. சில பேர் உண்மையா இருப்பாங்க, சில பேர் வேஷம் போடுறவங்களும் இருக்காங்க. நான் எந்த சாது சன்னியாசியும் நான் சந்திக்க வரல, நான் நிறைய பேரை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய நண்பர் விடாம இல்ல நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி இவரை கம்பல் பண்ணி கூட்டிட்டு போறார் பிரபுபாதர். அந்த சந்திப்புனால பார்த்த உடனே பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரார் பிரபுபாதர்ட்ட என்ன சொல்றார், அப்போ அபயச்சரண் 22 வயசு பையன் அவர் பார்த்து என்ன சொல்றார், நீங்க எல்லாம் ஆங்கிலம் படித்து நல்ல அறிவாளிகளா இருக்கீங்க, நீங்க ஏன் வெளிநாட்டுக்கு போய் இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்கிறார். அந்த ஒரு கட்டளை பிரபுபாதர் எப்படி எடுத்துக்கிட்டார், தன்னுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோளா அதை ஏத்துக்கிட்டார். சோ அதே மாதிரி இன்னைக்கு லோக்நாத் மகாராஜை பத்தி புகழ்ந்து சொல்லும் போது சேம் லோக்நாத் மகாராஜ் அவருடைய இளம் வயதுல அவர் ஒரு வேலைக்கு படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறதுக்காக கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு அவர் இருக்காரு. ரொம்ப ஒரு சாதாரண ஒரு கிராமத்திலிருந்து வந்தவர். சோ அப்படி அவர் சில பிரபுபாதருடைய இந்த இஸ்கான் இயக்கத்துல சேரணும்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் மாதிரியே அவர் போட்டாராம். அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுவோமோ, பேரு என்ன தகுதிகள் அந்த மாதிரி எப்படி ஃபில்அப் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தாராம். சோ அதை பார்த்து பக்தர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களே, இவர் என்ன வேலைக்கு வர மாதிரி அப்ளிகேஷன் மாதிரி இவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த நாள்ல அவர் ரொம்ப ஒல்லியா இருப்பாரு. இன்னைக்கு அதான் சொன்னார், ஒரு ஸ்கின்னி பிரம்மச்சாரி அவர். இன்னைக்கு 77வது வியாச பூஜை. சோ பிரபுபாதர் அவருக்கு என்ன கட்டளை கொடுத்தார், நீ பாத யாத்திரை நடத்தணும் அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்தார். சோ அதனால அந்த பாத யாத்திரை இன்னைக்கு பிரச்சாரத்துல எவ்வளவு பெரிய பங்காற்றி இருக்கு. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பாத யாத்திரை பண்ணிருக்காங்க. இந்தியா முழுக்க பாத யாத்திரை, இப்ப நிறைய பாத யாத்திரை குரூப் இருக்கு. மாட்டு வண்டியில கவுனித்தாய் வச்சுக்கிட்டு கிராமமா போவாங்க. எல்லா இடத்துக்கும் போய் நடந்து போயிட்டு அந்தந்த ஊர்ல போய் தங்கி இருந்து எல்லா விதமான அனுபவங்களும் கிடைக்கும். நமக்கு ஒரு நாள் ஒரு ஊர், இன்னொரு நாள் இன்னொரு ஊர் அப்படின்னாலே நமக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் இல்லையா? ஆனா பாத யாத்திரையில இருக்கிறவங்களுக்கு என்ன தண்ணி கிடைக்குதோ, எங்க தங்க இடம் கிடைக்குது, எதுவுமே கேரண்டி கிடையாது. முழுக்க பகவானை நம்பி இருக்கிறது, வாழ்க்கை முழுக்க பகவானையே நம்பி இருக்கிறது. அந்த ஊருக்கு போனா எங்க தங்குவோம், பணம் எல்லாம் கிடையாது, எங்கேயாவது கூட நம்ம போய் ஹோட்டல்ல போய் தங்கிக்கலாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே எப்படிதான் சேரிட்டில தான் போய் தங்கணும். யாராவது இடம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவங்களே சமைச்சுப்பாங்க அந்த மாதிரி. யாராவது பாத யாத்திரை அனுபவம் யாராவது பார்த்திருக்கீங்களா? பாத யாத்திரை வேற ஏதாவது பார்த்திருக்கீங்களா? மத்தது இங்க வந்திருக்காங்க. மத்தது ஹரே கிருஷ்ணா. மத்தது இங்க பெருங்குளத்தூர் வந்திருக்காங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. இதுல இருந்து வந்திருந்தாங்க, குஜராத்ல இருந்து வந்திருந்தாங்க. ஒரு மாட்டு வண்டி, பெரிய மாடு மாதாஜி. அது யானை மாதிரி இருக்குது அந்த மாடு. பாத்தீங்கன்னா மாடு பார்க்கதான் நிறைய பேர் வருவாங்க பிரபு, பகவானை பார்க்க கூட வரமாட்டாங்க, அந்த மாட்டை பார்க்கவே வருவாங்க. அவ்வளவு பெரிய மாடு அது, பெரிய. ஒரு நாள் சாயந்தரம் வந்திருந்தாங்க எங்க இடத்துக்கு. அப்ப எனக்கு தெரியாது யாருன்னு சொல்லிட்டு அப்புறமா எங்க பையன் சொன்னான்,
தாத்தா ஹரே கிருஷ்ணா வண்டி போத்ததா அப்படின்னா. அப்புறமா நான் பின்னாடி ஓடி போய் பார்த்தா அப்புறமா அவங்க வந்திருந்தாங்க. போயிட்டு அங்க ஒரு தங்கி ஒரு மண்டபத்துல தங்கி இருந்தாங்க. அவங்களுக்கு என்னால என்ன முடியுமோ செஞ்சு கொடுத்தேன். அவங்க மறுநாள் காத்தால நீங்க பிரசாதம் இருக்கு வாங்க பிரபு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காத்தால 6 மணிக்கெல்லாம் போயிருந்தேன். ஒரு 25 பேர் தான் இருக்கும் மாதாஜி, வேற யாருமே ரொம்ப கிடையாது. 20-25 பேர் மேக்சிமம், அதுவே சொல்றேன் நானு. அவங்களே சமையல் பண்ணி அங்கேயே சாதம் ரெடி பண்ணி அவங்களே நிவேதனம் பண்ணி எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அப்பமா நான் என்னால முடிஞ்ச கொண்டு போய் கொடுத்தேன் நானு. ஹரி ஹரி. அவங்களோட பெரிய மனசு எப்படி இருக்கு பாருங்க. நம்மள அவங்க பிரசாத கூப்பிடுவாங்க. அதான் அவங்களுடைய சிறப்பு. அவங்களே சேரிட்டில வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவங்க என்ன சொல்ல என்ன அப்படியே கரெக்டா சொன்னா பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். அவங்களே கையேந்தி தான் சாப்பிடுறாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த ஊருக்கு போறாங்களோ அந்த ஊர்ல இருக்கிற பக்தர்களை அவங்க கூப்பிடுவாங்க, வாங்க எங்களோட வந்து பிரசாதம் எடுத்துக்கங்க. நம்ம அவங்களுக்கு சேவை பண்றதுக்கு போயிட்டு அவங்க நம்மள கூப்பிடுவாங்க. அந்த மாடு அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். அந்த மாடு பார்க்கவே நிறைய பேர் வருவாங்க. பாத யாத்திரால எது பெரிய அட்ராக்ஷன்னா மாடுதான். கௌர்மி தாய் கூட யாரும் தெரியாது. கௌர்மி தாய் கூட பார்க்க மாட்டாங்க. மாட்டையே எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ரொம்ப நீங்க அவங்களுக்கு உதவி செய்திருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் பிரபு. இந்த சேவை செய்தது வந்து ரொம்ப பெரிய பாக்கியம். பாத யாத்திராக்கு சேவை செய்தது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. எங்க ஊருக்கும் வந்திருந்தாங்க மாதாஜி. ஒரு 10 days இருந்தாங்க. நான் என்ன மீட் பண்ணேன் மாதாஜி. அப்போ நான் தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணணும். எல்லாமே எங்க வீட்டுல எங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து பண்ணாங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது வீட்டுல கீர்த்தன் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க மாதாஜி. எனக்கு அதனால எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன் அந்த நாளை. சரி 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 சரி. ரொம்ப அருமையா இருக்கும். புஸ்தக விநியோகம் பண்ணுவாங்க, நகர சங்கீர்த்தன் பண்ணுவாங்க. அதான் அவங்களுடைய மெயின் நோக்கம். என்னன்னா புஸ்தக விநியோகம், நகர சங்கீர்த்தன், இது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கம். நிறைய புஸ்தக விநியோகம் வந்து பாத யாத்திரா மூலமா பண்ணியிருக்காங்க. சோ அதை இன்னாகிரேட் பண்ணி நடத்தினவர் வந்து லோக்நாத் சுவாமி மகாராஜ். அவரோட டிசைபிள்ஸ் அதை பெருசா எடுத்துக்கிட்டு அதை வந்து அவங்க வந்து பண்ணிட்டே இருக்காங்க இன்னி வரைக்கும். சோ ஒரு நேத்திக்கு ஒண்ணு நடந்தது மாதாஜி. என்ன மாதாஜி? சாரி நேத்தி ரத யாத்திரைக்கு போயிருந்தோம் மாதாஜி. நான் கார்த்திகா மாதா இவாள நம்ம குரூப்ல பார்த்தோம். அப்ப கடைசியில எனக்கு ஒரு புக்கு கொடுத்தா மாதாஜி டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு. நான் ரீச் பண்ற இடம் வரைக்கும் வந்துட்டோம். கிருஷ்ணா எடுத்துட்டு குழைத்தை தூக்கிண்டே போறேன்னு திருப்பி எப்போ விப்பேன்னு சொல்லி அடுத்த செகண்ட் மாதாஜி அவர்கிட்ட வேண்டின அடுத்த நிமிஷம் அந்த புக்கை ஒருத்தர் வாங்கிட்டாரு மாதாஜி. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது மாதாஜி. பண்ணிட்டீங்க. ஆமா மாதாஜி. அவர்கிட்ட கேட்டது அடுத்த செகண்ட் வந்து அந்த புக் வித்துட்டு மாதாஜி. என்ன கிருஷ்ணா நான் இப்பயே தூக்கிண்டே போனோமா, உன்ட்ட கொடுக்கணும் தானே வந்தேன் அப்படின்னு வேண்டிட்டு அடுத்த செகண்ட் பகவான் அதை கிளியர் பண்ணி விட்டாரு மாதாஜி. ரொம்ப சந்தோஷமா இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ பக்தியில செய்யக்கூடிய ஒரு காரியங்களும் நமக்கு வந்து பயங்கரமான ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அது நான் புக் டிசிஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, புக்கு கையில எடுத்துக்கிட்டேன்னா பிரபுபாத் பிரணாமந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ணபிஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி பிரணாமந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சோ பிரபுபாதை தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார், நம்ம கிடையாது. அவர் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றார். அதனால பிரபுபாத் பிரணாமந்திரம் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஜாலியா இருக்கும். சோ அது மாதிரி நிறைய அனுபவங்கள் புக் டிஸ்ட்ரிபியூஷன்ல. ஓகே, அது இருக்கட்டும். சோ அப்போ ஒரு தூய பக்தருடைய சங்கம், நொடி நேர சங்கம் கிடைச்சது அப்படின்னா நம்ம வாழ்க்கையே அது வந்து புரட்டி போடக்கூடியது. பிரபுபாத் சொல்றார், அவரை மட்டும் நான் சந்திக்கல அப்படின்னாக்க மருந்து கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றார். சோ பௌதிக இதுல இருந்து அவர் தான் இந்த வழியில கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்றார். ரொம்ப என்ன சொல்றது, பணிவோட அது மாதிரி வந்து சொல்றார். ஆனா பிரபுபாதர் வந்து மிகப்பெரிய ஆச்சாரியார். அவர் அது மாதிரி செய்திருக்க மாட்டார். ஆனா தன்னுடைய குருவுக்கு எல்லா கிரெடிட்டும் கொடுக்குறார். அதை நம்ம இங்க பாக்குறோம். ஆன்மீக குருவுக்கு எல்லா கிரெடிட்டையும் அவர் கொடுக்குறாங்க. ஒரு கிரெடிட்டை கூட அவர் எடுத்துக்கல, பிரபுபாதர் எடுத்துக்கல. அவருடைய கட்டளைய நாம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை வந்து நிறைவேற்ற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். எத்தனை வயசுல கிடைச்சது? 22 வயசுல கிடைச்சது. 70 வயசுல பண்றார் பிரபுபாதர். அந்த ஸ்திரமான உறுதியோட அதை வந்து அவர் பண்றார். திஷ்டியாமே பகவன் திருஷ்டோ துர்தர்ஷோ யோ கிருதாத்மனாம் திருஷ்டியா பாதரஜக ஸ்பிருஷ்டம் ஸ்ரீஷ்ணாமே பவத சிவம். உங்களை பார்க்க முடிந்தது என் நல்ல வாய்ப்பாகும். ஏனெனில் தங்கள் மனதையும் புலன்களையும் அடக்காத மனிதர்களால் இறைவன் பார்க்க இயலாதவர். உங்களின் ஆசீர்வதிக்கப்பட்ட பாதங்களின் தூசி என் தலையில் படுவதற்கு நான் மேலும் அதிர்ஷ்டம் செய்துள்ளேன். மிகப்பெரிய இந்த பிரபஞ்சத்தையே ஆளக்கூடிய மனு ஒரு குடிசையில உட்கார்ந்துருக்கிற கர்தம முனிவரை பார்த்து சொல்றார், உங்களுடைய பாத தூளி என்னுடைய தலையில பட்டதுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்பன்னா அந்த செல்வத்தினுடைய அந்த கர்வம் அவர்கிட்ட ஒரு துளி கூட இல்ல அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதர் கி ஜெய். தூய்மையான மனிதரது தாமரை போன்ற பாதத்தில் புனித தூசியை தொடுவதன் மூலமே ஒருவன் எல்லாம் கடந்த தத்துவ வாழ்வின் முழுமையை அடைய முடியும்.
மகாத் சிறந்த பக்தரின் தாமரை பாதங்களின் புனித தூசியினால் ஆசிர்வதிக்கப்படுதல் என்று பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. பகவத்கீதையில் குறிப்பிட்டுள்ளது போல மகாத் மானஸ்துகு சிறந்த ஆத்மாக்கள் புனித ஆற்றலின் மந்திர கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பார்கள். அவர்களுக்கான அறிகுறி என்னவென்றால் அவர்கள் பகவானின் தொண்டிற்காக கிருஷ்ணரை பற்றிய உணர்வில் முழுதும் ஈடுபட்டிருப்பார்கள். அதனால் அவர்கள் மகாத் எனப்படுவார்கள். ஒருவரின் தலையில் மகாத்மாவின் தாமரை பாதங்களின் தூசியை தரித்துக் கொள்ளும் அதிர்ஷ்டம் இருந்தால் அன்றி புனித வாழ்வில் முழுமை அடைவதற்கான சாத்தியக்கூறு இல்லை. ஆன்மீக வெற்றி அடைவதற்கு மாணவர்கள் பின்பற்றும் பாரம்பரிய நடைமுறை மிகவும் சிறந்தது. ஒருவர் அவருடைய மகத்தான புனித ஆசிரியரின் அருளால் மகாத் ஆகிறார். ஒருவர் சிறந்த ஆன்மாவின் தாமரை பாதங்களின் நிழலை அடைந்தால் அவரும் சிறந்த ஆத்மாவாக உருவாக வழி இருக்கிறது. மகாராஜா ரகுகணர் ஜடபரதரை நோக்கி அவர் அடைந்த ஆன்மீக வெற்றியின் அற்புதத்தை பற்றி கேட்டபொழுது அவர் அரசனுக்கு பதில் கூறினார். மதத்தின் சடங்குகளை பின்பற்றுவதன் மூலமோ அல்லது புனித நூல்களில் பரிந்துரைக்கப்பட்டபடி வேள்விகளை செய்வதன் மூலமோ ஒருவர் ஆன்மீக வெற்றியை அடைய இயலாது. இந்த வழிகள் புனித உணர்தலுக்கு ஐயமில்லாமல் உதவுகின்றன. ஆனால் உண்மையான பயன் மகாத்மாவின் அருளால் கொண்டு வரப்படுகிறது. விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூராவின் 8 பதங்கள் அடங்கிய வேண்டுதலில் இச்செய்தி தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஆன்மீக குருவை திருப்தி செய்வதன் மூலமே ஒருவர் வாழ்வில் மேம்பட்ட வெற்றியை அடைய முடியும். எல்லா சடங்கு முறைகளையும் செயல்படுத்தும் போதிலும் ஒருவர் ஆன்மீக குருவை திருப்தி செய்ய இயலவில்லை என்றால் ஒருவருக்கு புனித முழுமைக்கான வாய்ப்பு இல்லை. இங்கு அக்ருத்தாத்மனாம் எனும் சொல் மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஆத்மா என்றால் உடல், ஆன்மா அல்லது மனம். அக்ருத்தாத்மா என்றால் சாதாரண மனிதன், தன் புலன்களை அல்லது மனதை கட்டுப்படுத்த இயலாதவன். சாதாரண மனிதன் தன் புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்த இயலாததால் சிறந்த ஆத்மாவின் அல்லது பகவானின் சிறந்த பக்தனின் பாதுகாப்பை பெறுவதும் அவரை மகிழ்விக்க முயற்சி செய்வதும் அவன் கடமையாகும். அது அவன் வாழ்வை முழுமையாக்கும். சடங்குகளையும் மத கோட்பாடுகளையும் பின்பற்றுவதன் மூலம் ஒரு சாதாரண மனிதன் ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலைக்கு முன்னேற இயலாது. அவன் ஒரு உண்மையான ஆன்மீக குருவின் பாதுகாப்பை பெற்று அவரின் வழிகாட்டலின் கீழ் பணி செய்ய வேண்டும். பின்னர் தான் அந்த சந்தேகம் இன்றி முழுமையான மனிதனாக இயலும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. மகத்பாத ரஜோபிஷேகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மகத் அப்படின்னா தூய பக்தர்களுடைய பாத தூளிகளை நம்ம தலையில ஏத்துக்கிறது தான் நம்ம வாழ்க்கைய முழுமையாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு. ரோபா சொல்ற, நீ வேற எந்த வழிமுறையினாலும் திருந்தவே முடியாது அப்படின்னு சொல்ற. சடங்கு சம்பிரதாயம் செய்யறது மூலமாவோ, இல்ல கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யறது மூலமாவோ, இல்ல வேற ஏதாவது ஒரு முயற்சி செய்யறது மூலமாவோ உன்னால என்ன பண்ண முடியாது, திருந்தவே முடியாது. ஆன்மீகருடைய கருணை இருந்தாதான் திருந்த முடியும் அப்படின்னு சொல்ற. அது உண்மையா இல்லையா? எவ்வளவு உண்மை இல்லையா? இஸ்கானுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம 4 சட்டத்திட்டத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த 4 சட்டத்திட்டமே தெரியவே தெரியாது. நம்ம எல்லாமே சரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். சோ இப்ப பேசிட்டு இருக்கும்போது ஒரு மாதாஜி சொன்னாங்க, ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. நிறைய பேர் தமிழ்நாட்டுல இன்னைக்கு ரொம்ப மனசு துக்கப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்களாம். ஒரு பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டு போச்சான், அதனால எல்லாரும் அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கெல்லாம் சிரிச்சுட்டே வந்தோம். மக்கள் ஏன் இவ்வளவு முட்டாளாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே கதறி அழுகுறாங்களாம். அதனால அவங்க குடும்பத்துல இருக்காங்களாம், அவ்வளவு கதறி அழுகுறாங்களா சொல்லி நாங்க சிரிச்சுக்கிட்டே வந்தோம். சோ என்ன காரணம் அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்காக மக்கள்லாம் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி நான் அதை ஓப்பனா சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். மக்கள் அவ்வளவு முட்டாளா இருக்காங்க, எதுக்கு அழணும்னு தெரியாம அழுதுட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அந்த மாதிரி நம்மளும் இருந்திருப்போம், அந்த கேட்டகரியில நாமளும் சேர்ந்திருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம ஜெகநாதருடைய ரத யாத்திரையில கலந்துக்கிறோம், அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். பக்தினாலே ஆனந்தம்னு நமக்கு இப்ப தெரிஞ்சிருக்கு. சந்தோஷம், ஆனந்தமா இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஏகாதசி ஃபாஸ்டிங் இருக்கிறது நமக்கு எப்படி இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இதே நினைச்சு பாருங்க, ஒரு நாள் நீ சாப்பிடக்கூடாதுன்னு யாராவது சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இல்லையா? எப்படி இருக்கும் நமக்கு? இருக்க வாழ்றதே ஒரு ஜான் வயிறு சாப்பிடறதுக்கு தான், அது கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு நமக்கு இருக்கும் இல்லையா? சோ ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், ஏகாதசியை ரொம்ப சந்தோஷமா பசி வந்தோடனே பயங்கரமா கோபமும் வரும். சாப்பாடு சாப்பிடறதுக்கு இவ்வளவு வேலை பாக்குறேன், சாப்பிட முடியலையா அப்படின்னு. இப்ப கண்ணு முன்னாடி இருக்கு, ஆனாலும் நமக்கு அது சாப்பிடணும்னு தோணுது. சரி, அதே மாதிரி ஒருவேளை சாப்பிட முடியலன்னா நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். இவ்வளவு சம்பாதிக்கிறோம், இவ்வளவு பணம் இருக்கு, நம்மளால சாப்பிட. ஆனா இன்னைக்கு எல்லாமே இருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம், மனக்கட்டுப்பாடு. மனம் கட்டுப்பட்டுருச்சு. இன்னைக்கு ஏகாதசி அப்படின்றது மனம் கட்டுப்பாடு வந்துருச்சு. சோ அதனால
ஆன்மீகவருடைய கருணை இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை எப்படி எப்படி மாறுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அதான பிரபா சொல்றார், வேற மத கோட்பாடுகளை நீ கடைபிடிச்சாலும் சரி, சடங்கு சம்பிரதாயங்களை செஞ்சாலும் சரி, ஒரு நாளையும் உன்னால என்ன பண்ண முடியாது, எல்லாம் உனக்கு வந்து கஷ்டமா இருந்தது, நடக்கவே நடக்காது அப்படிங்கிற. திருஷ்டயா த்வயானுசிஷ்டோஹம் கிருதச்சானுக்ரஹோ மகான் அபாவிருதைஹி கர்ணரந்த்ரைர் ஜுஷ்டோ திருஷ்டத்யோசதி கிரக. உங்களால் அறிவுறுத்தப்படும் அதிர்ஷ்டமும் தங்களது ஆதரவும் நான் பெற்றுள்ளேன். நான் உங்கள் புனித சொற்களை என் காதுகளால் தெளிவாக கேட்டதற்காக பகவானுக்கு நன்றி கூறுகிறேன். சோ இதுதான் வந்து ஒரு சிஷ்யனுடைய அழகு. அதாவது ஆன்மீக குருகிட்ட கேட்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை பகவான் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்தை நமக்கு பகவான் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரியான மிக உன்னதமான இந்த பௌதிக உலகத்துல கிடைக்கவே கிடைக்காத ஒரு பொக்கிஷம் எது அப்படின்னா அது ஆன்மீக அறிவு. இதை அடையறதுக்கான, இதை கேட்கறதுக்கான பாக்கியம் வந்து பகவான் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி பக்தர்களை நமக்கு பகவான் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், இந்த நன்றி உணர்வோட இருக்கணும். இந்த பிரபுபாவுடைய பொருளுரை எல்லாம் இல்லை அப்படின்னாக்கா இந்த பாகவத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? எதுவுமே நமக்கு புரியாது, ஒரு எழுத்து கூட நமக்கு புரியாது. பிரபுபாவுடைய பொருளுரைகள்னால நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு இந்த பாகவதத்தை அழகா நம்ம வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. விஜயலட்சுமி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அவருடைய பக்தி ரசாமிரத சிந்துவில் எவ்வாறு உண்மையான புனித ஆசிரியரை ஒப்புக்கொள்வது, அவருடன் எவ்வாறு தொடர்பு கொள்வது என்பது பற்றி வழிமுறைகளை தந்துள்ளார். முதலில் அதனை அறிந்து கொள்ள வேண்டுபவர் உண்மையான ஆன்மீக குருவை கண்டுபிடிக்க வேண்டும். பின்னர் அவரிடமிருந்து அவருடன் அறிவுரைகளை பெற்று அவற்றை செயல்படுத்த வேண்டும். இது பரஸ்பர தொண்டு. ஒரு உண்மையான ஆன்மீக குரு அல்லது புனிதமானவர் எப்பொழுதும் தன்னை அணுகும் சாதாரண மனிதனை உயர்த்தவே விரும்புகிறார். அனைவரும் மாயையின் மயக்கத்தில் இருப்பதாலும் தன்னுடைய முதன்மையான கடமையாகி கிருஷ்ணரின் உணர்வு நிலையை மறப்பதாலும் புனிதமான ஞானிகள் மக்கள் எல்லோரும் புனிதமானவர்களாக இருக்க வேண்டும் என்று எப்போதும் விரும்புகிறார். நினைவு ஆற்றல் இல்லாத சாதாரண மனிதர்களிடம் கிருஷ்ணர் பற்றிய உணர்வு நிலையை எழுப்புவது ஒரு கடமையாகும். கர்த்தம முனிவரால் அறிவுறுத்தப்பட்டதால் தான் ஆதரவு பெற்றதாக மனு கூறுகிறார். அந்த செய்தி காதினால் கேட்க பெற்றதால் தன்னை மிகவும் அதிர்ஷ்டம் செய்தவராக கருதுகிறார். ஒருவர் உண்மையான ஆன்மீக தலைவர்கள் கூறும் ஆதாரபூர்வமானவற்றை செவிமடிப்பதில் ஆர்வம் உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று இங்கு சிறப்பாக குறிக்கப்படுகிறது. ஒருவர் எவ்வாறு செய்தியை பெறுவது? ஒருவர் மெய்யறிவு சார்ந்த தத்துவ செய்தியை காதினால் பெற வேண்டும். கர்ணரந்த்ரைஹி என் சொல் காதுகளில் துளைகளின் மூலம் என்று பொருள் தருகிறது. ஆன்மீக குருவின் ஆதரவு காதுகளை தவிர உடலில் வேறு எந்த பகுதியாலும் பெறப்படாது. எனினும் ஆன்மீக குரு பணத்துக்காக காதுகள் மூலம் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை கொடுப்பதாலும் அதனை மனிதன் தியானித்தால் அவன் முழுமையை அடைந்து 6 மாதங்களில் கடவுளாவான் என்பது பொருத்தமில்லாத செய்தியாகும். இம்மாதிரி காதுகள் மூலம் பெறுவது போலியானது. உண்மை என்னவென்றால் உண்மையான ஆன்மீக குரு குறிப்பிட்ட மனிதனின் குணத்தை அறிவார். கிருஷ்ணரை பற்றிய உணர்வில் அவன் எத்தகைய கடமைகளை செய்ய இயலுமோ அந்த வழியில் அவனுக்கு அறிவுறுத்துகிறார். அவர் அவனுக்கு காதின் மூலமே அறிவுறுத்துகிறார், தனியாக அல்ல, ஆனால் வெளிப்படையாக அறிவுறுத்துகிறார். ஸ்ரீ கிருஷ்ணரின் உணர்வு நிலையில் இந்த மாதிரி வேலைக்கு ஏற்றவன், நீ இந்த வழியில் செயல்பட முடியும். ஒரு வழிபாட்டு அறையில் வேலை செய்வதன் மூலம் கிருஷ்ணரை பற்றிய உணர்வு நிலையில் செயல்பட அறிவுறுத்தப்படுகிறார். மற்றொருவர் பதிப்பாசிரியருக்குரிய வேலை செய்வதன் மூலம் கிருஷ்ணரை பற்றிய உணர்வு நிலையில் செயல்பட அறிவுறுத்தப்படுகிறார். மற்றொருவர் சமய சொற்பொழிவு ஆற்றும் வேலை செய்ய அறிவுறுத்தப்படுகிறார். மற்றொருவர் சமையல் துறையில் கிருஷ்ணரை பற்றிய உணர்வை பரப்ப அறிவுறுத்தப்படுகிறார். கிருஷ்ணரை பற்றிய உணர்வில் செயல்பட பல்வேறு துறைகள் உள்ளன. ஒரு குரு ஒரு குறிப்பிட்ட மனிதன் குறிப்பிட்ட தகுதியை தெரிந்து கொண்டு அவன் தன் போக்கில் செயல்பட்டு முழுமையடைய அவனை தயார் செய்கிறார். பகவத்கீதை இந்த உண்மையினை தெளிவாக்குகிறது. தன்னுடைய தகுதிக்கு ஏற்றபடி தொண்டு புரிந்து புனித வாழ்வில் உயர்ந்த முழுமையை ஒருவர் அடைய இயலும். அதாவது அர்ஜுனன் தன்னுடைய போர்க்கலையின் மூலம் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்தது போல செய்யலாம். அர்ஜுனன் போர் வீரனாக முழுமையாக தொண்டு புரிந்தான்.
அவன் முழுமையடைந்தான். அதுபோல ஒரு கலைஞன் குருவின் வழிகாட்டுதலின் கீழ் கலைத்தொழிலை செய்ததன் மூலம் முழுமையடைய முயலும். ஒருவர் இலக்கியவாதியாக இருந்தால் அவர் குரு வழிகாட்டுதலின் கீழ் பகவானின் தொண்டுக்காக கட்டுரைகளையும் செய்திகளையும் எழுதலாம். இப்படி ஒவ்வொருவரும் தன்னுடைய தகுதியில் எப்படி செயல்படுவது என்பதை பற்றி குருவின் செய்தியை பெற வேண்டும். குருவின் அறிவுரை மற்றும் சீடன் செயல்படும் விதம் எனும் இந்த இரண்டும் முழு ஆன்மீக நடைமுறையிலும் நிறைவாக்குகிறது. சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் பகவத்கீதையில் ஒரு செய்யுளின் விளக்கத்தை வர்ணிக்கிறார். விவசாயாத்மிகா புத்திகி, அதாவது புனித வெற்றியை குறிப்பாக அடைய விரும்புவோர் தனது வேலை என்ன என்பதை குருவிடமிருந்து அறிவுரை மூலம் பெற வேண்டும். அவர் உண்மையாக அந்த குறிப்பிட்ட அறிவுரையை செயற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். அதை தன் வாழ்வாகவும் ஆத்மாவாகவும் கருத வேண்டும். அவர்கள் குருவிடமிருந்து பெற்ற அறிவுரையை உண்மையாக செயற்படுத்துவதே சீடனின் ஒரு கடமையாகும். அது அவனுக்கு முழுமையை கொடுக்கும். ஒரு யுகம் கவனமாக காதுகளின் மூலம் குருவிடமிருந்து செய்தியை பெற்று உண்மையாக செயற்படுத்த வேண்டும். அது அவருடைய வாழ்வை வெற்றிகரமாக்கும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஸ்வரூப கோஸ்வாமி தன்னுடைய பக்தி ரசாமிர்த சிந்துல சொல்லியிருக்கிறாரு, ஆன்மீக குருவை ஒருத்தர் எப்படி கண்டுபிடிக்கிறது, உண்மையான ஆன்மீக குருவை ஒருத்தர் எப்படி கண்டுபிடிக்கிறது? யார் கிருஷ்ணரை பத்தி சொல்லி கொடுக்குறாங்களோ அவர் தான் உண்மையான ஆன்மீக குரு. நீ என்கிட்ட வா, நான் அவருக்கு ஒரு மந்திரம் சொல்றேன், நீ 6 மாசத்துல கடவுள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றவர் யாரு? போலியானது இல்லையா? அவருக்கு பின்னாடி எல்லாரும் போவாங்க. எல்லாருக்கும் அதை பார்த்தா எப்படி இருக்கும், ஆஹா நான் 6 மாசத்துல கடவுள் ஆயிடலாம், ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்க, அவங்க பின்னாடி போவாங்க. சோ ஆனா உண்மையான ஆன்மீக குரு கிருஷ்ணரை பத்தி சொல்லி கொடுக்கணும். கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம கிருஷ்ணரை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அத ஆன்மீக குரு வேணும். காதுகள் மூலமா தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் தான் முதல் கடவுள்னு சொல்றாங்க. பணிவா கேட்கணும் மாதாஜி, அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி. போன லாஸ்ட் பாகவதம் கிளாஸ் சொன்னேன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணரை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? சாஸ்திரங்கள் மூலம் சாஸ்திரங்கள் மூலம் அவரை புரிஞ்சு. ஓகே, நீங்க சொல்ற ஆன்சர் எல்லாம் கரெக்ட். ஆனா கிருஷ்ணரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், நான் அவருடைய முழுமை. இல்லைன்னா கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளா இருந்துட்டு போட்டோம், நான் என்னுடைய வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணிட்டு இருப்போம். அவருக்கு சேவை செய்யணுங்கிறது நமக்கு தெரியாது. கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிறோம். பிரபுபாதர் வந்து இது அழகா சொல்றாரு. அதாவது சூரியனை பார்க்கும்போது நம்மளையும் நம்ம பாத்துக்கிறோமா, அதுக்கு முன்னாடி நம்மள நம்ம பாத்துக்க முடியாது. சூரிய ஒளி இல்லாம நம்ம கையை கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, பாத்துக்க முடியாது. ஆனா சூரிய ஒளி வந்ததுக்கு அப்புறம் நம்மளால சூரியனையும் பார்க்க முடியும், நம்மளையும் பாத்துக்க முடியும். அந்த மாதிரி ஒருத்தர் கிருஷ்ண உணர்வுல இருக்காரு அப்படின்னாக்க அவருக்கு கிருஷ்ணனையும் தெரியும், தன்னையும் தெரியும். நான் இந்த உடல் கிடையாது, ஆத்மா, நான் பகவானுடைய தொண்டன் சேவகன். இதுதான் முழுமையான கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது. இல்லைன்னா பாட்டு மட்டும்தான். இதை நம்ம வந்து குருசிர பரம்பரையில தெரிஞ்சுக்கிறோம், வேதங்கள்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம், அதெல்லாமும் சரியான ஆன்சர். ஆனா கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிறதுனா என்ன அர்த்தம்? கிருஷ்ணன் முழுமுதற் கடவுள், நான் அவருடைய தொண்டன் சேவகன். இதுதான் முழுமையான கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிறோம். சோ இதை யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அவர் தான் உண்மையான ஆன்மீக குரு. மற்றவங்க யாரும் என்ன கிடையாது, ஆன்மீக குரு கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ஆன்மீக குரு எப்படி செயல்படுறார் அதான் அடுத்த பொருளுரையுடைய பின்பகுதியில சொல்றாரு. ஒருத்தரால வந்து பகவானுக்கு விக்கிரக வழிபாடு செய்யறது மூலமா கிருஷ்ண பக்தியில முன்னேற முடியுமா? அவரை விக்கிரக வழிபாட்டுல ஈடுபடுத்துறார். ஒருத்தரால சொற்பொழிவு கொடுக்க முடியுமா? சரி நீ போய் சொற்பொழிவு கொடு. உனக்கு எழுத நல்லா வருமா? நீ வந்து கட்டுரைகள் கவிதைகள்லாம் பகவானை பத்தி எழுது. உனக்கு வந்து நல்ல இந்த புஸ்தகங்கள்லாம் பிரிண்ட் பண்ண தெரியுமா? நீ என்ன பண்ணு, பிரிண்ட் பண்ணு. இப்ப நம்ம இந்த பகவத்கீதை பாகவத புஸ்தகங்களை நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஓவியங்களும் பக்தர்களால வரையப்பட்டது. ஜாதுராணி அப்படிங்கிற மாதாஜி அவங்கதான் மெயின். எல்லா பிக்சர்ஸும் அவங்கதான் வரைஞ்சிருக்காங்க. பிரபுபாதர் சொல்ல 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 அவங்க வரைஞ்சிருக்காங்க. ஒரு கிருஷ்ணர் அப்படின்னா அவர் எப்படி இருப்பார், ராதை எப்படி இருப்பாங்க, அந்த இடம் எப்படி இருக்கும். இப்போ கர்தம முனிவர் இவங்களை பத்தி இந்த சித்திரத்தை கூட நம்ம மாதாஜி அன்னைக்கு சொன்னாங்க. கார்த்திகா மாதாஜி பின்னாடி இருக்கு மாதாஜி, எல்லாம் வரைஞ்சிருக்காங்க, கையில வரைஞ்சிருக்காங்க. இது பிரபுபாதர் சொல்ற டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காரு. அதை பார்த்து அவங்க என்ன பண்றாங்க, அப்படியே வரையிறாங்க. சோ அந்த மாதிரி யாருக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையில ஆன்மீக குரு தன்னுடைய சிஷ்யர்களை கிருஷ்ண பக்தியில ஈடுபடுத்துறார்.
ஒரு டிவோட்டியை வந்து பிரபா சொன்னார், நீ வந்து போட்டோ எடு அப்படின்னு சொன்னார். அவரால் என்ன பண்ண முடியல, போட்டோவே எடுக்க முடியல. என்ன எல்லாரும் ரொம்ப ஆனந்தமா ஆடி பாடி நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது எல்லாரும் பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்காங்க. இவரால போட்டோ எடுக்கவே முடியல. இவரும் குதிச்சு என்ன பண்றாரு, டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்ப பிரபுபா சொன்னார், நான் உன்னை என்ன சொன்னேன், போட்டோ தானே எடுக்க சொன்னேன், நீயே இங்க டான்ஸ் பண்ண வந்த, போய் போட்டோ. பிரபுபா என்னால முடியல, இந்த மாதிரி கீர்த்தன் கேட்கும்போது நான் எப்படி போட்டோ எடுப்பேன், எனக்கும் ஆடணும்னு தான் இருக்கு அப்படின்னு. நீ போட்டோ எடுக்கிறது மூலமாவே கோலோகம் போயிடலாம் அப்படின்னு. நீ போட்டோ எடுத்தாலே எங்க போலாம், கோலோகம் போயிடலாம் அப்படின்னு சொன்னார். சோ அந்த அளவுக்கு பிரபுபாதர் வந்து ஒவ்வொருத்தருடைய திறமை, ஒவ்வொருத்தருடைய செயல்பாடுகளையும் கிருஷ்ணனுடைய அந்த பக்தியில எப்படி ஈடுபடுத்தினார். அதனாலதான் இன்னைக்கு நமக்கு வந்து பிரபுபாதரை பத்தின எல்லா விஷயங்களும் டாக்குமெண்ட்ரியா கிடைச்சிருக்கு. இல்லைன்னா நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த கலியுகத்துல வந்து நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். பிரபுபாதர் எங்க என்ன பேசினார், இந்த டேட்டு, இடம் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, குறிச்சு வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் வந்து டாக்குமெண்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எல்லாம் வந்து போட்டோ எடுத்து, அந்த நாள்ல இருந்தது போட்டோ மட்டும்தான், போட்டோ எடுத்து எல்லாமே வச்சிருக்காங்க. அது மூலமா இன்னைக்கு நம்மளால பிரபுபாதரை பார்க்க முடியுது. பிரபுபாதருடைய அந்த வார்த்தைகளை நம்ம கேட்க முடியும், ரெக்கார்டிங் பண்ணது அதெல்லாம் வச்சுதான் நம்ம இன்னைக்கு பிரபுபாதருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த பக்தர்களுடைய உழைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கணும். ஒருத்தருக்கு நல்லா சமைக்க வருமா, அவங்கள சமைக்க வைக்கிறேன். புஸ்தக விநியோகம் பண்றவங்கள புஸ்தக விநியோகம் பண்ண வைக்கலாம். இதேதான் பிரபுபா சொன்னார், நீ வந்து இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் வீதிகள்ல புத்தக விநியோகம் பண்றியே, இது உன்னை கோலோகத்துக்கு கூட்டிட்டு போகும் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி பிரபுபாதர் சேவைக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஏன்னா நம்மளால 24 மணி நேரம் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டு எல்லாம் முடியாது. 24 மணி நேரம் உட்காந்து ஹரே கிருஷ்ண சாண்டிங் பண்ண முடியுமா நம்மளால? 16 மாலை முடிக்கிறதே நமக்கு எப்படி இருக்கு, பெரிய மலையை பிரட்டுற மாதிரி இருக்கு. வாடா முடிஞ்சிச்சு சாண்டிங் அப்படின்னு இருக்கோம் நம்ம. அதனால பல பல சேவையில நம்மளை ஈடுபடுத்தி கிருஷ்ண உணர்வுகள் நம்மள ஸ்ட்ராங்கா பிரபுபாதர் வைக்கிறார். அதுதான் வந்து குருவுடைய கருணை. ச பவான் துகித்ரு ஸ்நேக பரிலிஷ்டாத்மனோ மம சோதும் அர்ஹசி தீனஸ்ய ஷாவிதம் கிருபயா முனே. ஓ சிறந்த முனிவரே, என் மனம் என் மகள் மீது வைத்த பாசத்தால் குழம்பி இருக்கிறபடியால் தாழ்மையான என் விருப்பத்தை கேட்டு மகிழ்ந்து அருள் புரிய வேண்டும். சோ எல்லாம் இப்போ பர்சனல் மேட்டருக்கு வந்துட்டாங்க. எம் மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஒருமுறை சென்ற ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஒரு சீடன் புனித குருவுடன் முழுமையாக இணங்கி இருக்கும் பொழுது அவர் செய்தியை பெற்று அதை சரியாக உண்மையாக நிறைவேற்றினால் அந்த குருவிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட உதவியை பெற அச்சீடனுக்கு உரிமை உண்டு. பொதுவாக பகவானின் தூய பக்தர் அல்லது உண்மையான குருவின் தூய சீடர் பகவானிடமிருந்தோ அல்லது குருவிடமிருந்தோ எந்த உதவியையும் கேட்பதில்லை. ஆனால் ஒருவேளை ஆன்மீக குருவிடமிருந்து ஒரு உதவியை நாட வேண்டிய வேலை ஏற்படின் குருவை முழுமையாக திருப்தி செய்யாமல் அந்த உதவியை கேட்க இயலாது. சுயம்புவ மனு தன் மகன் மீதுள்ள பாசத்தால் தான் செயற்படுத்த விரும்பும் ஒரு வேலை பற்றி தன் எண்ணத்தை வெளிப்படுத்த விரும்பினார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. குருவை திருப்தி செய்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட நம்ம ஏதாவது உதவியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பிரபுபா சொல்றார். உண்மையிலே ஒரு சீடன் குரு கிட்ட எந்த விதமான உதவியும் எதிர்பார்க்கறது கிடையாது. ஆனாலும் ஏதாவது அந்த மாதிரி அவருக்கு தேவைப்படும் போது தன்னுடைய சேவையினால குருவை திருப்தி செய்து அதுக்கப்புறம் வந்து அவர் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றார். பிரியவிரதோ தானபதோஹ ஸ்வசேயம் துகிதா மம அன்விச்சதி பதிம் யுக்தம் வயக சீலகுணாதிபிகி. பிரியவிரதனுக்கும் உத்தானபாதனுக்கும் என் மகள் சகோதரி ஆவாள். அவள் வயது, நடத்தை, நல்ல குணங்கள் ஆகியவற்றில் தனக்கு பொருந்திய கணவனை தேடிக்கொண்டிருக்கிறாள். சோ என் பொண்ணு வந்து சாதாரணமான பொண்ணு கிடையாது. அவங்களுக்கு 2 அண்ணன்மார்கள் இருக்காங்க. 2 பேருமே ரொம்ப நல்ல குணமுடையவர்கள். இந்த மாதிரியான ஒரு நல்ல சகோதரர்களை பெற்றிருக்கிறாள் அப்படிங்கறத சொல்ற. சத்யா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. ஸ்ரீல பிரபு மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். சுயம்புவ மனு பருவமடைந்த பெண் தேவகூதி நன்னடத்தையும் நல்ல தகுதியும் வாய்ந்தவள். அதனால் தனக்கு வயது, குணங்கள், நடத்தை இவற்றில் பொருந்திய தகுந்த கணவனை தேடிக்கொண்டிருந்தாள். மனு தன் மகளை 2 சிறந்த அரசர்களான பிரியவர்தன், உத்தானபாதரின் சகோதரி என்று அறிமுகப்படுத்தியதன் நோக்கம் அந்த பெண் சிறந்த குடும்பத்திலிருந்து வந்தவள் என்று முனிவரை ஒப்புக்கொள்ள செய்வதற்காகும். அவள் அவரின் பெண், அதே சமயத்தில் சத்திரியர்களின் சகோதரி. அவள் கீழ்குட குடும்பத்திலிருந்து வரவில்லை. அதனால் மனு தன்னுடைய நோக்கத்திற்கு தகுந்த கர்தமரிடம் அவளை கொடுத்தாள். அந்த பெண் வயது, குணங்களின் பக்குவம் அடைந்திருந்தாலும் சுதந்திரமாக அவள் வெளியில் சென்று தன் கணவனை தேடவில்லை என்பது தெளிவாகிறது.
அவள் வயது, நடத்தை, குணங்கள் ஆகியவற்றில் தனக்கு பொருத்தமான கணவனை விரும்பியதை வெளியிட்டாள். தந்தையே தன் மகளின் மீதுள்ள பாசத்தால் கணவனை தேடும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இதெல்லாம் இன்னைக்கு நடைமுறைக்கு பொருந்தி வராத விஷயங்கள். நடைமுறையில என்னென்னமோ நடக்குது. ஆனா முன்னாடி காலத்துல பெற்றோர்கள் தான் தங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல துணைகளை தேர்ந்தெடுத்தாங்க. யதா தூ பவதக சீல ஸ்ருத பவயோ குணான் அஷ்ருணோன் நாரதா தேச கையாசீத விருதநிஷ்டயா. நாரத முனிவரிடமிருந்து தங்களின் உயர் நடத்தை, கல்வி, அழகிய தோற்றம், இளமை மற்றும் பிற குணங்களை பற்றி கேட்ட மாத்திரத்தில் அவளது சிந்தனை அல்லது எண்ணம் தங்களை நாடலாயிற்று. எதுக்காக உங்களை தேடி வந்தேன் அப்படின்னா இதுதான் காரணம். ஏன்னா தகுந்த மணமகனை அடையணும் அப்படின்னு என் பெண்ணை நினைக்கிறா. அதே சமயத்துல தூய பக்தரான நாரதர் உங்களை பத்தி என்ன பண்ணியிருக்கார், நிறைய எடுத்து சொல்லியிருக்கார். அதை கேட்டு கேட்டு உங்களை தான் அடையணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் அவளுக்கு வந்திருக்கு. ஆனா அதை அவர் டைரக்டா செய்யல. என்ன பண்ணிருக்கா, தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட அவர் சொல்லியிருக்கா, அது மூலமா நாங்க உங்களை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப அழகான முறையில தன்னுடைய பெண்ணுக்கு ஏற்ற துணைவன் நீங்க தான் அப்படிங்கறத சொல்ற. மீனாட்சி மாதாஜி படிக்கிறீங்களா? ஆச்சாரிய ஸ்ரீல பிரபுபாதர் புத்தி. தேவகுதி என்னும் பெண் கர்த்தம முனிவரை தனிப்பட்ட முறையில் பார்க்கவில்லை. தனிப்பட்ட முறையில் அவரின் நடத்தை அல்லது குணங்களை அனுபவிக்கவில்லை. ஏனென்றால் சமூக தொடர்பின் மூலம் அவ்வாறு புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நாரத முனிவரின் அதிகாரபூர்வமான செய்தியில் இருந்து அவள் கர்த்தம முனிவரை பற்றி கேள்விப்பட்டார். அதிகாரபூர்வமான ஒருவரிடமிருந்து கேட்கும் அனுபவம் தனிப்பட்ட முறையில் புரிந்து கொள்ளுதலை காட்டிலும் மேலானது. கர்த்தம முனிவர் அவளுக்கு தகுந்த கணவர் என்று நாரத முனிவரிடமிருந்து கேள்விப்பட்டார். அதனால் அவரையே மணப்பது என்று தன் மனதில் உறுதி கொண்டார். தனது ஆசையை தன் தந்தையிடம் தெரிவித்தார். அதனால் அவர் அவளை முனிவரின் முன்பு கொண்டு நிறுத்தினார். தத் பிரதீச்ச த்விஜா கிரியே மாம் ஸ்ரத்தையோ பக்ருதாம் மயா சர்வாத்மனானுரூபாம் தே கிரகமேதிஷு கர்மஷு. ஓ பிராமணர்களில் சிறந்தவரே, நான் அவளை மனப்பூர்வமாக கொடுப்பதால் தயவு செய்து அவளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு மனைவியாக இருக்க தகுதியானவள். உங்கள் குடும்ப கடமைகளை ஏற்கும் பொறுப்பையும் அவள் எடுத்துக்கொள்ள தகுதியானவள். சந்தேகப்படாதீங்க, நல்ல பெண், குணவதியான பெண், நல்ல குடும்பத்திலேருந்து வந்தவள், உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அனுசரிச்சு இருப்பா, உங்களுக்கு எல்லா சேவைகளையும் செய்வாள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளை பத்தி உறுதி கொடுக்கிறார். எம் சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க மாதாஜி. மாதாஜி படிக்க வந்தது என்னங்க அவங்க படிக்கிறாங்களா தெரியல. சாந்தி மாதாஜி படிக்கிறேங்க மாதாஜி. ஓகே படிங்க. ஒரு நிமிஷம் நெக்ஸ்ட் நீங்க படிக்கலாம் மாதாஜி. சித்ரா மாதாஜி. ஓகே மாதாஜி. பொருளுரை இந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். கிருகமேதிஷு கர்மஷு என்றால் குடும்பத்தின் கடமைகள் என்று பொருள். சாந்தி மாதாஜி ஏற்கனவே நீங்க படிச்சிட்டீங்க இல்லையா? ஆமா மாதாஜி, படிச்சேங்க மாதாஜி. ஓகே சித்ரா மாதாஜி படிங்க. மாதாஜி நீங்க படிச்சீங்கன்னா ஹேண்ட் டவுன் பண்ணிடுங்க மாதாஜி, கன்ஃபியூஸ் ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். கிரகமேதிஷு கர்மசு என்றால் குடும்பத்தின் கடமைகள் என்று பொருள். இன்னொரு சொல்லும் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, சர்வாத் மனானுரூபம். இதன் பொருளுரை என்னவென்றால், ஒரு மனைவியானவள் அவள் கணவருக்கு வயதில், நடத்தையில், குணங்களில் மட்டுமே சமமானவளாக இருந்தால் போதாது. அவருடைய குடும்ப கடமைகளிலும் அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனின் குடும்ப கடமை என்பது அவன் புலன் நுகர்ச்சியை திருப்தி செய்வது மட்டுமல்ல, தன் மனைவி, குழந்தைகளுடன் சேர்ந்து இருப்பதும் ஆகும். அதே சமயத்தில் புனித வாழ்விலும் முன்னேற்றம் அடைவதாகும். இதை செய்யாத ஒருவர் குடும்ப தலைவர் ஆக மாட்டார், ஆனால் ஒரு கிரகமேதி ஆவார். வடமொழி இலக்கியத்தில் இரு சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒன்று கிரகஸ்தர், மற்றொன்று கிரகமேதி. கிரகஸ்தர், கிரகமேதி இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், கிரகஸ்தம் ஒரு ஆசிரமம் அல்லது ஆன்மீக ஒழுங்குமுறையும் ஆகும். ஆனால் ஒருவர் குடும்ப தலைவராக தன் புலன்களை மட்டும் திருப்தி செய்வாரானால் அவர் கிரகமேதி ஆவார். கிரகமேதிக்கு மனைவியை ஏற்றல் என்பது புலன்களை திருப்தி செய்வதே ஆகும். ஆனால் கிரகஸ்தருக்கு தகுதியான மனைவி என்பவள் ஆன்மீக செயல்களின் முன்னேற்றத்திற்கு எல்லா விதத்திலும் உறுதுணையானவள்.
ஒரு மனைவியின் கடமை என்னவென்றால் தன் கணவனுடன் போட்டியிடாமல் குடும்ப செயல்களுக்கு பொறுப்பேற்பது ஆகும். மனைவி என்பவள் உதவ இருப்பாள். ஆனால் அவர் கணவர் வயது, நடத்தை, குணம் இவற்றில் அவளுக்கு சமமாக இருந்தாலன்றி அவளால் கணவருக்கு உதவ இயலாது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. கணவன் மனைவிக்குள்ள போட்டி இருக்கக்கூடாதுன்னு பிரபுபா சொல்றார். இன்னைக்கு நானும் சம்பாதிக்கிறேன், நீயும் சம்பாதிக்கிற, உன்னை விட நான் அதிகமா சம்பாதிக்கிறேன், எவ்வளவு போட்டி பொறாமைகள் இருக்கு. அதனாலதான் என்ன வருது, கருத்து வேறுபாடுகள் வருது, அதனாலதான் பல பிரச்சனைகள் வருது, எல்லாமே வருது. ஆனா அவங்களுடைய பொறுப்பு அவங்கவுங்க தெரிஞ்சுக்கணும். கணவனுடைய கடமை என்ன, மனைவியுடைய கடமை என்ன, ரெண்டு பேரும் அவங்களுடைய கடமையை புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த குடும்பம் சிறப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம கிரகஸ்த வாழ்க்கைனா என்ன, கிரகமேதி வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். சோ இஸ்கானுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி மாறுது, கிரகஸ்த வாழ்க்கையா மாறுது. அதுக்கு முன்னாடி கிரகமேதி வாழ்க்கையா இருந்தது. புல இன்பத்துக்காகத்தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம். என்ன எப்ப பார்த்தாலும் டிவி ஓடிக்கிட்டே இருக்குமா இல்லையா வீட்டுல, இல்லையா? 24 பாக்குறோமோ இல்லையா, அது ஓடிக்கிட்டே இருக்கும், சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும், அது ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும் அதுல. அப்போ நமக்கு பகவானை பத்தின சிந்தனை எல்லாம் இருந்ததா அப்படின்னா கிடையாது, இல்லையா? ஏதோ விளக்கேற்றணும், சாமி கும்பிட்டோம், போனோம், வந்தோம், கோயிலுக்கு போனோம், அவ்வளவுதான். பர்த்டேனா கோயிலுக்கு போகணும், வெட்டிங் டேனா கோயிலுக்கு போகணும், நாள் கிழமெல்லாம் போகணும், அவ்வளவுதான். அதுவும் நமக்கு வந்து கிருஷ்ணரை பத்தின அறிவெல்லாம் ஒன்றும் கிடையாது. சோ அது வந்து கிரகமேதி வாழ்க்கை. ஆனா கிரகஸ்த வாழ்க்கைன்னா இது வந்து ஒரு ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமம். இங்க பகவான் தான் மையமானவர். பகவானுக்கு நிவேதனம் பண்ணாம எதையுமே நம்ம சாப்பிடக்கூடாது. பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். அதே மாதிரி பகவானுடைய நாமத்தை கிரமமா ஜபம் பண்ணணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ணணும். பகவானுக்கு நம்மளால முடிந்த சேவைகளை நாங்க செய்யணும். ஏகாதசி விரதங்களை கடைபிடிக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு கடைபிடிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையும் கிரகஸ்த வாழ்க்கையா நிச்சயமா மாறும். உத்யதஸ்ய ஹி காமஸ்ய பிரதிவாதோ ந சஸ்யதே அபி நிர்முக்த சங்கஸ்ய காம ரக்தஸ்ய கிம் புனக. எல்லா பிடிப்பிலிருந்து முழுவதுமாக விடுதலை அடைந்தவர் கூட தானாகவே வரும் காணிக்கை ஒன்றை மறுப்பது பாராட்டத்தக்கது அல்ல. புலனின்பத்திற்கு அடிமையானவர்களோ நிச்சயமாக இதற்கு குறைந்தவர் அல்ல. இது எதுக்காக சொல்றார்? நானே இப்ப என்ன பண்றேன், என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா இப்ப நீங்க வேண்டாம்னு சொல்லிடாதீங்க. நானே வந்து சொல்லும் போது நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க தேடி போனீங்கன்னா என்ன ஆயிடும், கஷ்டமாயிடும், பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமாயிடும். அதானே இன்னைக்கு நடக்குது. சரியான வயசுல என்ன பண்றது இல்ல, பெண்களுக்கு வரன் தேடுறது கிடையாது. அப்ப விட்டுடுறாங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் 30 வயசு 28 வயசு 25 வயசு தாண்டதுக்கு அப்புறம் யோசிக்கிறாங்க, ஆஹா பையன் கிடைக்க மாட்டேங்கிறானே, பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அப்ப வந்து கவலைப்படுறாங்க. ஏன் சரியான வயதுல 18ல இருந்து 20 வயசுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு யாருமே நினைக்கிறதே கிடையாது. அந்த வயசுல கல்யாணம் பண்ணா என்ன சொல்றாங்க, இன்னும் இவ்வளவு சின்ன வயசுல போய் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, இவ்வளவு சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், இல்ல இந்த வயசுல பண்றதுதான் கல்யாணம், அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணா 60 கல்யாணம் தான், வயசாகி பண்றதெல்லாம் 60 கல்யாணம் தான் பண்ணுவாங்க. அப்ப அது வயசுன்னா என்ன, 20 வயசுக்குள்ள 21 வயசுக்குள்ள என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். அது பண்ண மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் அந்த கிரகம் சரியில்லை, இந்த கிரகம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை வச்சு அழந்துகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த மாதிரியான பிரச்சனைகளும் நடந்துகிட்டே இருக்கு. அதனால சுயம்பு சொல்றார், நானே வந்து இப்ப பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லும் போது என்ன பண்ணுங்க, நீங்க வந்து இதை ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். உமா மாதாஜி படிக்கிறீங்களா? கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜே. நிலைவுலக வாழ்வில் ஒவ்வொருவரும் புலனிச்சையில் விருப்பம் உடையவர்கள். அதனால் ஒருவர் புலன் திருப்திக்கான பொருளை முயற்சியின்றியே பெற நேர்ந்தால் அதை அனுபவிக்க மறுக்க கூடாது. கர்தம முனிவர் புலன் திருப்திக்காக உள்ளவர் அல்லர். ஆயினும் இது கொள்ள விரும்பி பகவானிடம் ஒரு தகுந்த மனைவியை பெற வேண்டினார். இது சுயம்புவான மனுவுக்கு தெரியும். அவர் மறைமுகமாக கர்தம முனிவரை ஒப்புக்கொள்ள வைத்தார். நீங்கள் என் மகளை போன்ற தகுந்த மனைவியை விரும்புகிறீர்கள். அவள் இப்போது உங்கள் முன்பு இருக்கிறாள். உங்கள் வேண்டுதல் நிறைவேறி உள்ளது, அதனை மறுக்க கூடாது. நீங்கள் என் மகளை கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, சுயம்பவ மனு இப்படி எல்லாம் பேசி பொண்ணை வந்து கர்தம முனிவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கார்.
அப்போ நான் நினைக்கிறேன் அடுத்த வாரம் தான் கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நமக்கு லீவு, அதனால மண்டே பார்ப்போம். எல்லாம் விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோங்க. சாயந்தரம் கல்யாணம் முடிஞ்சு கல்யாண விருந்து சாப்பிடலாம். சரியா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णव वृंद की जय, श्री प्रभुपाद की जय। गोविंदे हरि हरि बोल। हरि हरि बोल। थैंक यू माता जी। थैंक यू माता जी। हरे कृष्ण माता जी। थैंक यू माता जी। हरे कृष्णा माता जी। हरे कृष्णा हरे कृष्णा। थैंक यू माता जी। नमस्कारम माता जी। नमस्कार। माता जी। थैंक यू माता जी। हरे कृष्णा माता जी। हरे कृष्णा हरे कृष्णा माता जी। हरे कृष्णा माता जी। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम हरे हरे कृष्णा राम माता जी। थैंक यू माता जी। हरे कृष्णा. இந்த கொடுத்துறேன்.